கூகுள் மீட்ல மே 20 அன்னைக்கு ஒரு புதிய அப்டேட் ஒன்று விட்டுருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் வாய்ஸ் டிரான்ஸ்லேட். இப்போ ஃப்ரெஞ்ச், ஜெர்மன் இந்த லாங்குவேஜ்லலாம் பேசும்போது அது நமக்கு ரியல் டைமில் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகும். ஸோ தட் நமக்கு வந்து லாங்குவேஜ் தெரியல அப்படின்ற ஒரு பிரச்சனை இதுக்கப்புறம் கிடையவே கிடையாது நம்ம கூகுள் மீட் யூஸ் பண்ணும்போது. ஸோ கூகுள் மீட்டில் இந்த ஒரு அப்டேட் வந்தது ஒரு பெரிய ரெவல்யூஷன்னே சொல்லலாம். ஜென்ரலாக ஜாப் இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் இன்டர்வியூஸ் எல்லாமே கூகுள் மீட்டில் தான் இப்போ எல்லாமே நடத்துகிறாங்க. அதை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு ஆஃபீஸ் ஸ்பேஸ்லையுமே நம்ம அப்பியர் ஆகும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஆஃப் இன்டர்வியூஸ்க்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஜாப் சர்ச்சர்ஸ்க்கு இந்த கூகுள் மீட் வாய்ஸ் டிரான்ஸ்லேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லாங்குவேஜில் தான் இந்த வாய்ஸ் டிரான்ஸ்லேட் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. கூகுள் மீட்டோட இந்த வாய்ஸ் டிரான்ஸ்லேட் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லாங்குவேஜுக்கு தான் அப்ளிகபிள். ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், போர்ச்சுகீஸ், அதுக்கப்புறம் ஸ்பானிஷ். இந்த மாதிரி இந்த 4 லாங்குவேஜஸ்க்கு தான் இப்போதைக்கு அப்ளிகபிளாக இருக்குது. ஆனால் அப்கமிங் டேஸில் இன்னும் நிறைய லாங்குவேஜஸ்க்கு வாய்ஸ் டிரான்ஸ்லேட்டை அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ சில மாதங்களா நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பெரிய பயம் என்னன்னா நம்ம ஜாபை வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடுமா அப்படின்ற பயம் பொதுவாக எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. பல இடங்களில் ரொம்ப பெரிய பெரிய கம்பெனிஸில் குறிப்பிட்ட ரோல்ஸோட ஜாப்ஸ் எல்லாமே ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. லைவாக நம்மளால் பார்க்க முடியுது, நியூஸ் பேப்பரில் படிக்க முடியுது, யூடியூப்பில் வீடியோஸாக பார்க்க முடியுது. ஸோ இதனால இந்த பயம் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம டெவலப்மெண்ட்காக ஃபேஸ் பண்ணக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் நிறைய விஷயங்களை ஏஐ மூலியமாக நம்மளால சார்ட் அவுட் பண்ண முடியுது. ஸோ கூகுள் மீட் பற்றின அப்டேட் as well as ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஏஐயோட டெவலப்மெண்ட்ஸை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.